எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நான் சொல்லியிருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இது பியூர்லி எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டுமே. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டு ஹைக் போனது. சரியா? இதில் 24,050 இந்த லெவல், 60 50 இந்த லெவல் மார்னிங்கே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த லெவல் 24,130 120 130 இந்த லெவலும் மார்க்கெட் நம்ம காலையிலேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாச்சு. இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இது சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட் புட் ஆப்ஷன், இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் கால் ஆப்ஷன். இன்பிட்வீன் ஏரியாவில் நோ ட்ரேடு, இந்த ஏரியாவில் நோ ட்ரேடு. சரியா? ஸோ அதே மாதிரியே மார்க்கெட்டு நம்மளுக்கு இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி சரியான ஒரு ஹை, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்ணியாச்சு. சரியா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து இப்படியே ஏறியே வந்துக்கிட்டே இருந்தான். அப்போவே மார்க்கெட்டில் நான் இந்த ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட்டில் போட்டு கொடுத்துட்டேன். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அது பிரேக் அவுட் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ட்ரெண்ட் லைன் இதிலிருந்து இதில் இல்லை, இங்கே இருந்து மார்க்கெட் கனெக்ட் ஆக ஆரம்பித்தது. அதுக்கடுத்த ட்ரெண்ட் லைன் தான் முக்கியம். அந்த ட்ரெண்ட் லைனை இமீடியட்டாக மாற்றியாச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேட்டில் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லியாச்சு. அதே மாதிரியே கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸும் கரெக்டாக பண்ணாங்க. அந்த ட்ரெண்ட் லைனை தாண்டவே முடியலை. அங்கேயே மார்க்கெட்டு ஹோல்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து மார்க்கெட்டு அகெயின் ஃபால். சரியா? இந்த இடத்துல நம்ம அவைலபிளாக இல்லை. இருந்திருந்தோம்னா இந்த பேரலல் சேனலும் கொடுத்துருந்துருப்போம். இந்த பேரலல் சேனல் பிரேக் அவுட்னால தான், ஏன்னா இது ஒரு புல்லிஷ் ஃப்ளாக்கு பிரேக்கு, புல்லிஷ் ஃப்ளாக் ஃபார்மேஷன். ஆனால் மார்க்கெட்டு டவுன் சைடு பிரேக்கு, டவுன் சைடு இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஹெவி ஃபால். ஓகேவா? 23,330 150 வரைக்கும் வந்துட்டான். சரியா? ஸோ இங்கே வரைக்கும் தான் வருவான், இப்படி தான் மார்க்கெட் போவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் தான் மார்க்கெட்டால் மூவ் பண்ண முடியும், இவ்வளோ தூரம் தான் டார்கெட் செட் பண்ணணும், மறுபடியும் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகணும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட பாட்டம் என்ட்ரி கான்செப்ட் அண்டு லிக்விடிட்டி பெண்டிங் கான்செப்டில் டீட்டெயிலாக நம்ம சொல்லி தருவோம். எப்படி ஒரு மார்க்கெட்டுக்கு டார்கெட் செட் பண்ணுறது, எப்படி அது மறுபடியும் கீழே இறங்கி வந்தால் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம பாட்டம் என்ட்ரி கான்செப்ட் அண்டு லிக்விடிட்டி பெண்டிங் கான்செப்ட் எல்பிசி அதை படித்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களாலையும் இதே மாதிரியே ட்ராப் பண்ணி பெர்ஃபெக்டாக ஒரு ட்ரேடை என்ட்ரி கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறதுனா, மார்க்கெட்டில் எனக்கு இந்த நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருக்கேன். அண்டு இதை வச்சு பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வச்சு தான் சார் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் லாஸ் ஆவீங்க, ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, மறுபடியும் லாஸ் ஆவீங்க, மறுபடியும் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சிக்ஸாக் மொமெண்ட்டில் இருப்பீங்க. ப்ராப்பராக மார்க்கெட்டில் ஒரு சார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் கன்சிஸ்டன்சியாக உங்களால் ஒரு ட்ரேடை சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். கன்சிஸ்டன்சி இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் நாலேஜ் வேணும். அந்த ப்ராப்பர் நாலேஜ் வேணும்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி வேணும். ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி வாங்க, நல்லபடியாக கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், எப்போவுமே ப்ராஃபிட்டில் இருங்க. சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் மே 2ஆம் தேதி நம்மளோட பேட்ச் ஆரம்பிக்குது. வாங்க படிக்கலாம். எதனால் மார்க்கெட் போகுது, ஏன் ரிட்டர்ன் ஆகுது, மேலே எவ்வளோ தூரம் போகும், கீழே எவ்வளோ தூரம் வரும், எல்லாமே இங்கே ப்ராப்பராக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் நம்ம நம்பர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், நம்பர் சிஸ்டம் கான்செப்டில். அது பார்த்திங்கன்னா 178 அப்படின்ற அந்த ப்ரைம் நம்பரில் தான் நம்மளுக்கு மார்க்கெட் தேடி வரும். அங்கேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அந்த நம்பர் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி
ஒர்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். சரிங்களா? இங்கே பாருங்கள் 24,100 புட் ஆப்ஷன். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். மார்க்கெட்டு பெரிய ஒரு அதாவது 278 280 அந்த ரேஞ்சிலேருந்து ஃபால் ஆகுறான். கரெக்டாக பாருங்கள் 178 வந்தோடனே அங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. அகைன் வந்து 289 போயிருக்கு. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிட்டான், அதனால் கீழே போயிட்டான். சரியா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டு 24,350 புட் ஆப்ஷன். இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு 24,350 புட் ஆப்ஷன். மார்க்கெட் பாருங்கள் பெரிய ஒரு ஃபாலு 383லேருந்து ஃபால் ஆகி வேகமாக வருது. வந்து கரெக்டாக எங்கே ஃபால் ஆகுது பாருங்களேன், 178 176 அந்த ரேஞ்சில் ஃபால் ஆகி மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து பிக்கப் ஆகுது. 294 295 வரைக்கும் மார்க்கெட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சரியா? நம்ம நம்பர் சிஸ்டம் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான வீடியோ தான். இதை போய் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது புரிய வரும். சரியா? அப்போ தான் நீங்கள் வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்களும் அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டு 24,100 கால் ஆப்ஷன். எங்கேருந்து மார்க்கெட் பிக்கப் ஆகுறான்னு பாருங்கள், 181 180 நியர்லி அந்த 178 தான். அதை மார்க்கெட் கீழே கட் பண்ணல. அதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். 180லேருந்து ஹை வந்து பாருங்கள் 370 வரைக்கும் போயிட்டான். 370 வரைக்கும் 180லேருந்து 178லேருந்து 380. ஸோ கான்செப்ட் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஒரு கான்செப்ட் வந்து எடுத்து உங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கான்செப்டாக எடுத்து தான் நம்ம வந்து அதை டீச் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரியா? ஸோ நீங்களும் இதே மாதிரியே வந்து கற்றுக்கணும், நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மே 2ஆம் தேதி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க படிக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, எங்கே போய் இதை அப்ளை பண்ணுறது, அது எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து நம்ம படித்து கற்றுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.